ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்த டீப்சீக் ஏஐனால மெடிக்கல் கோடருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, ஏதாவது இம்பேக்ட் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக சைனாவில் வந்து இந்த டீப்சீக் ஏஐ டூல் வந்து லான்ச் ஆச்சு. ஓகே, ஸோ இந்த டீப்சீக் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பயங்கரமாக வந்து இந்தியன் மார்க்கெட், அமெரிக்கா ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து பயங்கரமாக டம்ப் ஆச்சு. இது ஒரு புறம் இருந்தாலும், ஸோ இந்த டீப்சீக் ஏஐனால மெடிக்கல் கோடருக்கு ஏதாவது இம்பேக்ட் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த டீப்சீக் அப்ளிகேஷன்லேயே வந்து வாஸ் டீப்சீக் ஏஐ குட் ஆர் பேட் ஃபார் மெடிக்கல் கோடர் அப்படின்னு போட்டோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பாயிண்ட்லாம் வருது. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி அண்ட் அக்யூரசி. ஸோ எஃபிஷியன்ட் அதாவது புரொடக்ஷன் நம்பரை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் எரர் ரேஷியோவையும் வந்து கம்மி பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ பார்க்கலாம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். ஸோ ரொம்பவே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இந்த அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ ரொம்ப காஸ்ட்லியா இருக்காது அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் வந்து என்ஹான்ஸ் லேர்னிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மென்ட். ஸோ நம்ம இந்த டூல யூஸ் பண்றதுனால நம்மளுடைய ஸ்கில் வந்து நல்லா டெவலப் ஆகும். அண்ட் புது நெறைய விஷயம் நம்ம யூசுவலா ஒரு சாஃப்ட்வேர்ல வந்து சில விஷயம் கத்துருப்போம். ஸோ இந்த டூல யூஸ் பண்றதுனால நெறைய விஷயம் நம்ம கத்துக்கிற மாரி இருக்குங்கிறாங்க. அண்ட் ஒரு கஷ்டமான சார்ட்ட வந்து நம்ம கோட் பண்றதுக்கு இந்த டூல் வந்து ஏஐ டூல் வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். ஈஸியாவே அந்த டாஸ்க்க வந்து முடிச்சிரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஃபை ஸ்ட்ரீம்லைன்டு ஒர்க் ஃப்ளோ. The integration of DeepSeek AI into electronic health record system can streamline coding workflow, allowing coder to focus on high value tasks like auditing and quality insurance. ஸோ இந்த ஏஐ வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாத்தையும் கோட் பண்ணி வச்சுரும்னு நெனைக்கிறேன். ஸோ அத வந்து நம்ம ஜஸ்ட் ஆடிட்டிங் மட்டும் பண்ற மாரி இருக்கும். இதனால அந்த கோடிங்க்கான அந்த டாஸ்க் இருக்காது. மெடிக்கல் கோடருக்கான அந்த வொர்க் வந்து இருக்காது அப்படிங்கிற மாரி இதில சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோடைய நெகட்டிவ் இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் டிஸ்பிளேஸ்மென்ட் கன்சர்ன். ஸோ அத ஆல்ரெடி கோட் பண்றதுனால அந்த மெடிக்கல் கோடருக்கான அந்த அந்த ஜாப் வந்து கம்மியாயிரும். ஸோ அதனால ஆப்வியஸா வந்து பயங்கரமா வந்து ஜாப் வந்து இருக்காது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க நெகட்டிவ் இம்பேக்ட்ல. அண்ட் டிபெண்டன்சி ஆன் டெக்னாலஜி. ஸோ டீப்சீக் குட் டெமோனிஷ் த கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் ஆஃப் தி மெடிக்கல் கோடர். ஸோ நம்ம வந்து இந்த டூல் வந்து எல்லா வேலையும் பண்றதுனால, நம்மளுடைய ஸ்கில்ஸ் அதில வந்து அப்ளை பண்ற மாரி இருக்காது. இதனால நம்மவுமே திங்க் பண்ண மாட்டோம். ஸோ அந்த டூலயே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால, ஸோ இந்த டூலே எல்லா வேலையும் பார்க்கறதுனால, ஸோ நம்மளுடைய ஸ்கில்ஸ் வந்து இதில அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. டேட்டா பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி ரிஸ்க். ஸோ டேட்டா பிரைவசி ரொம்ப முக்கியம். ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில டேட்டா பிரைவசி ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து அந்த அளவுக்கு அது கொஞ்சம் கன்சர்னா தான் இருக்கு போல. ஸோ அதையுமே சொல்லியிருக்காங்க. And initial learning curve. Adopting DeepSeek AI may require medical coder to undergo training to effective use the tool, which could be consuming and disruptive in the short term. ஒரு ஷார்ட் டேர்ம்ல இந்த டூல்ஸ வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நம்ம இத அடாப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைமும் ஆகும். ஸோ அதுக்கான ட்ரெய்னிங் நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணணும். ஸோ அந்த ட்ரெய்னிங்ல நம்ம அத கத்துக்கிட்டு அத கரெக்ட்டா அப்ளை பண்ணணும். ஸோ இந்த இனிஷியல் வந்து அடாப்டேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது நார்மலா எந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்தாலுமே அந்த ப்ராப்ளம் இருக்கும். While DeepSeek AI is highly advanced, is not infallible. Error in assignment or misinterpretation medical documentation could occur, require ஹியூமன் ஓவர்சைட் டு கரெக்ட் த மிஸ்டேக். ஸோ ஃபைனலா வந்து இது வந்து என்னதான் வந்து இந்த ஏஐ டூலா இருந்தாலும், ஸோ இது சில மிஸ்டேக்ஸ் பண்ணும். இத கரெக்ட் பண்றதுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து தேவை அப்படிங்கிற மாரி சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே. ஸோ ஓவராலா இதோடைய இப்போ அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் 2யுமே பார்த்தாச்சு. இதில வந்து என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பா இந்த ஏஐ டூல் வந்து நமக்கு வந்து கோடிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம திங்க் பண்ணி ஒரு கோட வந்து நம்ம கரெக்ட்டான கோட் வந்து எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். பட் அதே நேரம் ஜாபுமே வந்து இன்கிரீஸ் தான் ஆகும் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. ஏன்னா இனிஷியலா நம்ம வந்து புக்ல வந்து கோட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்ட்டா? ஸோ புக்ல வந்து கோட் எடுத்து நம்ம கோட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து டூல்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. டைரக்ட்டா வந்து நம்ம கோட் பண்ற மாரி இருக்கும். புக்க பார்த்து ஐசிடி-10 சிபிடி புக்க வந்து பார்த்து நம்ம கோட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் வந்துச்சு அப்படின்னா, அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோடருக்கான அந்த இது இருக்காது. லைக் டிமாண்ட் இருக்காது அப்படிங்கிற மாரி ஒரு கன்சர்ன் இருந்துச்சு அப்பவுமே. பட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து மெடிக்கல் கோடிங் வந்து பயங்கரமா பூம் ஆயிருக்கு. ஏன்னா வந்து புக்ல இருந்து இப்போ சாஃப்ட்வேர்க்கு இன்டகிரேஷன் ஆனனால, இந்த ஃபீல்டு வந்து பயங்கரமா பூம் ஆயிருக்கு அண்ட் நெறைய ஜாபும் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா கஷ்டமான வேலைய கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் வந்து ஈஸியாக்கியிருக்கு. அதே நேரம் இந்த ஏஐ வந்து இன்னும் வரனால நம்பர் ஆஃப் ஜாப் வந்து இன்கிரீஸ் தான் ஆகும். ஏன்னா வந்து இன்னுமே வேலைய வந்து சீக்கிரம் சீக்கிரம் முடிக்கிறனால, ஜாபுடைய டிமாண்ட் வந்து நமக்கு ஹெல்த் வந்து எப்பவுமே அந்த மெடிக்கல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேஷண்ட் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இன்னும் வந்து நம்ம வந்து கோட் பண்றது ஒன்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யுஎஸ்க்கு மட்டும் தான் நம்ம கோட் பண்றோம்.
ஓகே. ஸோ இன்னும் வேர்ல்ட்ல வந்து இந்த இன்சூரன்ஸ் இந்த மாரி ஒரு கோடிங் சிஸ்டம் வந்து இன்னும் நெறையா இதில வந்து வரல. யுஎஸ்க்கு மட்டும் தான் நம்ம கோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. துபாய்ல வந்து கோட் பண்றாங்க. ஸோ துபாய் வந்து அங்கேயே வந்து அத கோட் பண்ணிக்கிறாங்க. சில கம்பெனிஸ் வந்து துபாய் கம்பெனியுமே வந்துருச்சு இந்தியாவுக்கு. ஓகே. ஸோ அப்ப வந்து இன்னுமே இத வந்து ஏஐ டூல் வந்து ஹெல்ப் பண்ணும்போது, ஸோ நம்பர் ஆஃப் லைக் பீப்பிள்ஸ் வந்து லைக் நம்பர் ஆஃப் கண்ட்ரியும் இத அடாப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி ஆயிரும். அண்ட் ஃபியூச்சர்ல இந்தியால கூட மெடிக்கல் கோடிங் வரலாம். ஸோ இந்த மாரி எது வேணாலும் ஆகலாம். ஓகே. ஸோ அப்ப ஜாப் உடைய அந்த டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிட்டு இருக்குமே தவிர, டிக்ரீஸ் ஆகாது. ஏன்னா டெக்னாலஜி வளர வர அதுக்கு ஏத்தாப்புல அந்த டிமாண்ட் இருக்குமே தவிர, ஸோ நம்ம ஓல்டு அந்த புக்க யூஸ் பண்றது இல்ல. பட் இப்போ வந்து என்ன பண்றோம், அந்த சாஃப்ட்வேர் அடாப்ட் பண்ணி, ஸோ நம்ம ஸ்கில்ஸையுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்டேட் பண்ணிட்டு நம்ம அதில ஒர்க் பண்றோம். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்தாலுமே, இப்ப நியூவா வர்றதுக்கு நம்ம ரெடி ஆயிக்கணும். நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ அது பேஸ் பண்ணி நெறைய ஜாப் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. ஸோ ஓவராலா வந்து 2வது வந்து இது சைனா பேஸ்டு வந்து ஏஐ டூல். அண்ட் இதனால வந்து நம்ம வந்து அமெரிக்காவுக்கு போர்ட் பண்றோம். ஸோ அதுவுமே ஒரு கன்சர்ன் இருக்கு. அண்ட் ஹெல்த் அந்த லைக் கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ ரொம்ப முக்கியம். டேட்டா செக்யூரிட்டி அண்ட் டேட்டா பிரைவசி, டேட்டா செக்யூரிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஏஐ டூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சைனா பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதுவுமே கொஞ்சம் கன்சர்னா இருக்கு. ஸோ இதனால எனக்கு தெரிஞ்சு மெடிக்கல் கோடிங்க்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாரியும் சொல்லலாம். பட் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நமக்கு இது எக்ஸாக்ட்டா வந்து பிரெடிக்ட் பண்ண முடியாது. பட் என்னுடைய தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீப்சீக் வந்து நம்ம மெடிக்கல் கோடருக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். ஸோ நெறைய விஷயத்த வந்து நம்ம ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ற மாரி இது சப்போர்ட் பண்ணும். அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ்.